மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். ரோட் ஷோ நடத்தும் அரசியல் கட்சிகளிடம் இருந்து வைப்புத் தொகை வசூலிக்க அரசு தரப்பில் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. 20 லட்சம் ரூபாய் வரை வைப்புத் தொகை வசூலிக்க பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். முழு விவரம். வணக்கம். இன்றைய தினம் தலைமை செயலகத்தில் 19 கட்சிகளுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள், பொதுக்கூட்டங்களுக்காக வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பது குறித்து ஆலோசிக்கும் வகையில் மூத்த அமைச்சர்கள் தலைமையில் தலைமை செயலகத்தில் இந்த குழு கூட்டம் நடைபெற்றது. இதன்படி தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்கான கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பது தொடர்பாகவும், தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மற்றும் நாடாளுமன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கொண்ட கட்சிகள் அவர்களுடைய பிரதிநிதிகள் ஆலோசனை கூட்டம் தற்போது தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிலையில் பல்வேறு விஷயங்கள் முன்மொழிவாக வைக்கப்பட்டது. குறிப்பாக நீதிமன்றத்தின் அறிவுறுத்தின்படி பல்வேறு விஷயங்கள் நீதிமன்றத்தினுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் இது வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க இந்த அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் இயக்கங்களும் இதை பின்பற்ற வேண்டும் என்றும் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதில் 5000 முதல் 10,000 பேர் வரை கூடினால் ரூபாய் 1 லட்சம் வைப்புத் தொகையும், 10,000 முதல் 20,000 பேர் கூடினால் வைப்புத் தொகையாக 3 லட்சமும், 20,000 பேரிலிருந்து 50,000 பேர் வரை கூடினால் ரூபாய் 8 லட்சம் வைப்புத் தொகையும், 50,000க்கு மேல் கூட்டம் கூடினால் ரூபாய் 20 லட்சம் வைப்புத் தொகையாக வைக்க வேண்டும் என்றும் தற்போது அந்த நெறிமுறைகள் கூறப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நாம் மேற்கொண்டு குறிப்பிட்டதை விட அதிகமாக கூட்டம் கூடினால் அந்த அளவின் அடிப்படையில் 50% மேல் எண்ணிக்கை கூடினால் வைப்புத் தொகை திரும்ப தர மாட்டாது என்றும், மேலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு முன்னதாக 2 மணி நேரத்துக்கு மேலாக மக்கள் காத்திருப்பதை தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த ரோடு ஷோ உள்ளிட்ட இந்த பொதுக்கூட்டங்கள், ரோடு ஷோ மற்றும் பொதுக்கூட்டங்கள் 3 மணி நேரத்திற்கு உள்ளதாக முடிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு தேவைப்பட்டால் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அந்த முடிவை எடுப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரோடு ஷோ, பொதுக்கூட்டங்கள் உள்ளிட்டவைகள் 3 மணி நேரத்திற்கு உள்ளதாக முடிக்க வேண்டும். மேற்கொண்டு நேரம் தேவைப்பட்டால் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரியை அணுகலாம், அவர் முடிவெடுப்பார் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் நிகழ்ச்சி முடிந்த பின்னர் அனைவரும் அமைதியாக கலைந்து செல்வதை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்படாமல் கூட்டம் கூடிய பின் அவர்கள் அமைதியாக கலைய வேண்டும் என்றால் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் உறுதியாகவும் இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு பல்வேறு வழிமுறைகளை வகுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர்கள் ஒதுக்கிய இந்த பணம் என்ற அடிப்படையில் வைப்புத் தொகை கட்ட முடியாதவர்கள் என்ன செய்வார்கள் என்று திமுக, அதிமுக என அந்த 2 கட்சிகளை தவிர பல்வேறு கட்சியினர் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். விசிகே, நாம் தமிழர், கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் பல்வேறு கட்சிகள் 19 பேரில் திமுக, அதிமுக தவிர மீதம் இருக்கக்கூடிய கட்சியை சேர்ந்தவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். புதிதாக ஒரு இயக்கம் ஆரம்பித்தால் அவர்கள் எப்படி இவ்வளவு பெரிய பணம் கட்ட முடியும்? சிறிய இயக்கங்கள் என நிறைய இருக்கிறது, இயக்கங்கள், கட்சிகள் என அவர்கள் எப்படி இவ்வளவு பெரிய வைப்புத் தொகையை கட்ட முடியும் என்றும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல 15 நாட்களுக்குள்ளாக, 15 நாட்களுக்கு முன்னதாக ஒரு அனுமதி வாங்க வேண்டும் என்றால், திடீரென்று ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருந்தால் நாங்கள் எப்படி 15 நாளுக்கு முன்னதாக அந்த போராட்டத்திற்கான அனுமதியை கேட்க முடியும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களாக விசிகே, நாம் தமிழர் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இது மிகப்பெரிய சிறிய கட்சிகளை நசுக்கும் செயல் என்றும், இவ்வளவு பெரிய வைப்புத் தொகை அவர்களால் கட்ட முடியாது என்றும் தங்களுடைய கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே கிட்டத்தட்ட மொத்தமாக பார்த்தோம் என்றால் 5000 முதல் 10,000 வரை பேர் வரை கூடினால் ரூபாய் 1 லட்சம் முதல் கிட்டத்தட்ட 50,000க்கு மேல் கூடினால் 20 லட்சம் வரை வைப்புத் தொகையாக வைக்கப்பட வேண்டும். பொது சொத்துக்கள் பாதுகாக்கும் பொருட்டும், அதாவது நடக்கிற இந்த கூட்டத்தில் பொது சொத்துக்கள் எந்த விதத்திலும் சேதமடைந்து விடக்கூடாது என்பதற்காக இத்தகைய வைப்புத் தொகை வாங்கப்படுகிறது என்று விளக்கம் தெரிவித்தாலும், சிறிய இயக்கங்கள் எவ்வாறு இவ்வளவு கட்ட முடியும் என்று எதிர்க்கட்சிகளும் பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.